இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைய பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். மசூதி கட்டுமானம் குறித்து மீண்டும் சர்ச்சை. கடுமையான விதிகள் கோரிக்கை. பெர்ன் கண்டோனில் சிறிய விமானம் விபத்து, விமானி உயிரிழப்பு. A6 நெடுஞ்சாலையில் தொடர் விபத்து, பலர் லேசாக காயம். வீட்டு தட்டுப்பாடு, பாலியல் தொழிலாளர்களுக்கு குடியிருப்பு கிடைப்பதில் சிரமம். சூரிச் கண்டோனில் கொள்ளை சம்பவம், 18 வயது இளைஞர் கைது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கான ஆதரவுகளை வழங்குங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். ஹாய் சுவிஸ் தமிழர்களே, இத்தாலியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சோஃபாஸ், கட்டில் மற்றும் மெத்தை அலுமாரி எல்லாவற்றையும் மலிவு விலையில வாங்க வேண்டுமா? இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க? உங்கள் வீடுகளுக்கு இலவசமாக டெலிவரி செய்வதோடு பொருத்தியும் தருகிறோம். மாடர்ன் மெர்பிள் GmbH, சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்று வெற்றி நடை போடும் தமிழர் நிறுவனம். சுவிட்சர்லாந்தின் சுக்கன்டோனில் தொலைபேசி மோசடிகள் அதிகரித்து வருவதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். சமீபத்தில் சாம் பகுதியில் வசிக்கும் ஒரு முதிய பெண் இத்தகைய மோசடிக்கு பலியாகி சுமார் 44,000 சுவிஸ் பிராங்கை இழந்துள்ளார். கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் தொலைபேசி மூலம் வங்கி பணியாளர்களாக நடித்து அந்த பெண்ணை தொடர்பு கொண்டனர். அவரது கணக்கில் அனுமதி இல்லாத பண பரிமாற்றம் நடந்ததாக கூறி அதனை சரி செய்யும் பேரில் அவரிடம் நம்பிக்கை ஏற்படுத்தினர். தொடர்ச்சியான பல அழைப்புகள் மூலம் நுணுக்கமாக பேசிக்கொண்டு போலியான உள்நாட்டு விசாரணைகள் இடம்பெறுகின்றன என்ற காரணத்தை முன்வைத்து பணத்தை பாதுகாக்க வேண்டும் என சொன்னார்கள். அதன் பேரில் அந்த பெண் தானாகவே 44,000 பிராங்குகளை அறியப்படாத கணக்கிற்கு பரிமாற்றியுள்ளார். மேலும் இந்த விவகாரம் குறித்து யாரிடமும் பேசக்கூடாது என்றும் அவருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பின்னர் தான் இது மோசடி என்பதை உணர்ந்த அவர் போலீசாரை தொடர்பு கொண்டார். இதுபோன்ற தொலைபேசி மோசடி முயற்சிகள் குறித்து சுக்கன்டோனல் போலீசாரின் அவசர அழைப்பு மையத்துக்கு பல புகார்கள் கிடைத்து வருகின்றன. பலர் இந்த மோசடி முயற்சிகளை நேரத்திலேயே உணர்ந்து அழைப்பை நிறுத்தி விடுகிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்களின் சொத்துக்களை குறிவைத்து செயற்படும் தொலைபேசி மோசடிகளுக்கு எதிராக மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என போலீசார் வலியுறுத்துகின்றனர். வங்கிகள் அல்லது அதிகாரப்பூர்வ அமைப்புகள் தொலைபேசி மூலம் பணம் பரிமாறுமாறு ஒருபோதும் கோரிக்கை விடுப்பதில்லை என்பதையும் அவர்கள் நினைவூட்டினர். அறியாத நபர்களின் அழைப்புகளில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அழுத்தத்திற்கு இடம் கொடுக்காமல் உரையாடலை நிறுத்த வேண்டும். அத்துடன் தனிப்பட்ட தகவல்கள் அல்லது வங்கி விவரங்களை பகிரக்கூடாது என்பது முக்கியமாக கூறப்பட்டது. சந்தேகம் ஏற்படி 117 என்ற அவசர எண்ணை அழைத்து போலீசாரிடம் உறுதி செய்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் இத்தகைய மோசடி முறைகள் குறித்து குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தெரிவித்து விழிப்புணர்வை அதிகரிப்பது அவசியம் என்றும் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். சுவிட்சர்லாந்தின் பெர்ன் அருகிலுள்ள மோரி பை பெர்ன் பகுதியில் A6 நெடுஞ்சாலையில் செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெற்ற சாலை விபத்தில் ஒரு வேனும் 2 கார்களும் தொடர்பு பட்டன. காலை 7:45க்கு பின்னர் இந்த விபத்து குறித்து பெர்ன் கண்டோனல் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. ஆரம்ப தகவல்களின்படி ரூபிகன் பகுதியிலிருந்து பெர்ன் நோக்கி சென்ற கார் ஒன்று மோரி பை பெர்ன் நுழைவாயில் மற்றும் வெளியேறும் பகுதிக்கு இடையில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலில் சிக்கியது. அப்போது இன்னும் தெளிவாக அறியப்படாத காரணங்களால் தொடர் மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் முன்னால் சென்ற வாகனமும் அதற்கு முன்னிருந்த வேனும் சம்பந்தப்பட்டன. இந்த விபத்தில் நடுவில் இருந்த காரின் ஓட்டுநரும் அவரோடு பயணம் செய்த பெண் பயணியும் லேசான காயங்களுக்குள்ளாகினர். மேலும் பின்னால் இருந்த வாகனத்தின் ஓட்டுநரும் சிறிய காயமடைந்தார். ஆனால் வேன் ஓட்டுநர் காயமின்றி தப்பினார். அவசர சேவைகள் வருவதற்கு முன் அருகில் இருந்தவர்கள் முதற்கட்ட உதவிகளை வழங்கினர். பின்னர் காயமடைந்தவர்கள் தனித்தனியான ஆம்புலன்ஸ்களில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். விபத்துக்கு பிறகு மீட்பு மற்றும் வாகனங்களை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதால் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக முந்தி செல்லும் பாதையும் சாதாரண பாதையும் மூடப்பட்டன. போக்குவரத்து அவசர பாதைக்கு மாற்றப்பட்டதால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலும் நீண்ட வாகன வரிசைகளும் ஏற்பட்டன. இந்த சம்பவ இடத்துக்கு பெர்ன் கண்டோனல் காவல்துறையினரோடு சேர்ந்து பல அவசர சேவை அணிகளும் வாகன மீட்பு குழுவும் விரைந்தன. விபத்தின் துல்லியமான காரணத்தை கண்டறிய விசாரணைகள் தொடர்கின்றன. சுவிட்சர்லாந்தின் பெர்ன் கண்டோனில் சிறிய விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியதில் அதன் விமானி உயிரிழந்தார். நேற்று பிற்பகலில் ஆக்லன்போர்க் பகுதியில் உள்ள வயல்வெளியில் இந்த விமானம் விழுந்து நொறுங்கியது. சம்பவ இடத்திலேயே 64 வயதான விமானி உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் சொலோத்தோன் கண்டோனை சேர்ந்தவர் ஆவார். விபத்துக்குள்ளான விமானம் கிரே எனப்படும் அரிதான மிக இலகுவான இரட்டை என்ஜின் கொண்ட விமானமாகும். இது முதலில் பிரான்சில் வடிவமைக்கப்பட்டது. இந்த விமானம் எங்கிருந்து புறப்பட்டது மற்றும் எந்த இடத்தை நோக்கி சென்றது என்பதற்கான தகவல்கள் இதுவரை உறுதியாகவில்லை. சம்பவத்துக்கான சரியான காரணத்தை கண்டறிய அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தில் இத்தகைய சிறிய தனியார் விமானங்கள் பெரும்பாலும் பொழுதுபோக்கு மற்றும் தனிப்பட்ட பயணங்களுக்கு என பயன்படுத்தப்படுவதால் அவற்றின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாக நிபுணர்கள் கருத்து வெளியிட்டனர்.
சுவிட்சர்லாந்தில் மசூதி கட்டுமானத்தை கட்டுப்படுத்த கடுமையான விதிகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஒரு அரசியல் குழு முன் வந்துள்ளது. இதன் மூலம் நீண்ட காலமாக நிலவி வரும் தேசிய விவாதம் மீண்டும் தீவிரமடைந்தது. 2009 ஆண்டு வினாரன் கட்டுமானத்துக்கு எதிரான மக்கள் வாக்கெடுப்பை முன்னெடுத்த ஏகர் கிங்கன் குழு தற்போது புதிய மசூதி திட்டங்களுக்கு உள்ளூராட்சி நிர்வாகங்களுக்கு மறுப்பு தெரிவிக்கும் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்துகிறது. இந்த குழுவின் இயக்குனர் சுவிட்சர்லாந்துக்கு மினாரட்டுகளோ அல்லது பெரிய வெளிப்படையாக தெரியும் மசூதிகளோ தேவையில்லை என்றார். மேலும் வெளிநாடுகளிலிருந்து வரும் நிதி உதவிகள் குறித்து முழுமையான வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார். இந்த முன்மொழிவுகள் கூட்டாட்சி நாடாளுமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படலாம் என கூறப்படுகிறது. இதற்கு முன்பும் இதேபோன்ற நடவடிக்கைகள் குறித்து விவாதங்கள் நடந்துள்ள போதிலும் இதுவரை எந்த தீர்மானமும் எட்டப்படவில்லை. சுவிட்சர்லாந்தில் மத சார்பற்ற கொள்கைகளுக்கு மத சுதந்திரத்துக்குமான சமநிலையை பேணுவது குறித்து தொடர்ந்து விவாதங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் இந்த புதிய கோரிக்கையானது அரசியல் மற்றும் சமூக மட்டங்களில் மேலும் விவாதத்தை ஏற்படுத்தும் என்றும் பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் பெரிய அளவிலான வீட்டு சர்ச்சையை தொடர்ந்து முக்கிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட உள்ளன. கார்ல் வாக்ட் பகுதியில் உள்ள 5 கட்டிடங்களில் வசிக்கும் 107 குடும்பங்களுக்கும் அங்கு செயற்படும் பல வணிக நிறுவனங்களுக்கும் வெளியேற்ற அறிவிப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த கட்டிடங்கள் விரிவான புதுப்பிப்பு பணிகளுக்காக முழுமையாக காலி செய்யப்பட வேண்டும் என்று உரிமையாளராக உள்ள பாசல் நகர கண்டோனல் ஓய்வூதிய நிதி நிறுவனம் தெரிவித்தது. ஆனால் ஜெனிவாவில் ஏற்கனவே நிலவி வரும் வீட்டு தட்டுப்பாடு மூலம் இந்த முடிவு கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் உரிமையாளர்கள், வாடகையாளர்களின் பிரதிநிதிகள், சொத்து மேலாளர்கள் மற்றும் கண்டோன் அதிகாரிகள் ஆகியோரோடு இணைந்து மத்தியஸ்த பேச்சுவார்த்தை இடம்பெற உள்ளது. இதில் கண்டோன் அதிகாரிகள் இடைநிலையாளர்களாக செயற்படுவார்கள். இந்த விவகாரத்தில் கட்டிட புதுப்பிப்பு இடம்பெறும் காலத்தில் மாற்று வீடுகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் பணிகள் முடிந்த பின்னர் மீண்டும் தங்களது வீடுகளுக்கு திரும்பும் உரிமை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் வாடகையாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஜெனிவா நகரில் வீட்டு வசதி குறைபாடு நீண்ட காலமாக ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கும் நிலையில் இந்த விவகாரம் சமூக மற்றும் அரசியல் ரீதியாகவும் அதிக கவனத்தை ஈர்த்துள்ளது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். எவ்வளவு காலம்தான் பழைய வீட்லயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். நீங்கள் சொந்தமாக டிஜிட்டல் கார் ரெண்டல் பிசினஸ் ஆரம்பிக்க தயாரா? சுவிட்சர்லாந்தில் இப்போது புதிய வாய்ப்பு. சிட்டி மூவ் மொபிலிட்டியுடன் உங்கள் கனவை நனவாக்குங்கள். முழுமையான சப்போர்ட், மாடர்ன் சிஸ்டம், எளிய செட்டப் மூலம் நீங்கள் உங்கள் சொந்த கார் வாடகை வியாபாரத்தை தொடங்கலாம். இன்றே தொடங்குங்கள். மேலதிக தகவல்களுக்கு QR கோடை ஸ்கேன் செய்யுங்கள் அல்லது இப்போது எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சிட்டி மூவ் மொபிலிட்டி, உங்கள் வெற்றிக்கான நம்பிக்கையான துணை. சூரிச் நகரில் உள்ள மாவட்டம் 7 பகுதியில் அமைந்துள்ள ஒரு ஹோட்டலில் திங்கட்கிழமை இரவு இடம்பெற்ற கொள்ளை சம்பவம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். நள்ளிரவுக்கு முன்பாக ஓரலி ஸ்ட்ராசை 21 என்ற முகவரியில் உள்ள சோரல் ஹோட்டல் சூரிச் பூர்க் ஹோட்டலின் லாபிக்கு அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் நுழைந்தார். பின்னர் அவர் நேரடியாக வரவேற்பு மேசைக்கு சென்று அங்கு பணிபுரிந்த ஊழியர்களை கூர்மையான ஆயுதம் கொண்டு மிரட்டி பணத்தை ஒப்படைக்குமாறு கட்டாயப்படுத்தினார். இதன் பின் அந்த நபர் பல 100 சுவிஸ் பிராங்குகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பித்தார். இந்த சம்பவத்தில் யாருக்கும் உடல் காயம் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். கொள்ளையன் சுமார் 185 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒல்லியான உடல் அமைப்புடையவர் என விவரிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தின் போது அவரது முகம் மறைக்கப்பட்டது. மேலும் அவர் வெளிர் நிற ஹூட் அணிந்த மேலங்கி, இருண்ட நிற கால்சட்டை மற்றும் வெளிர் நிற காலணிகளை அணிந்தார். இந்த சம்பவத்தை அடுத்து சூரிச் நகர காவல்துறையினர் பொதுமக்களிடமிருந்து தகவல்களை திரட்டும் பணியில் ஈடுபட்டனர். சம்பவத்தை பற்றி எந்த தகவலும் தெரிந்தவர்கள் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் சிவப்பு விளக்கு பகுதிகள் மற்றும் பாரம்பரிய வணிக நிலையங்கள் குறைந்து வரும் நிலையில் பல பாலியல் தொழிலாளர்கள் தற்போது தனியார் அபார்ட்மெண்ட்களில் பணியாற்றுவதையே தேர்வு செய்கிறார்கள். குறிப்பாக குறுகிய கால தங்கு உதவிக்காக தயார் செய்யப்பட்ட பிசினஸ் அபார்ட்மெண்ட்கள் அவர்களுக்கு எளிதான மற்றும் தனி உரிமை கொண்ட இடமாக உள்ளது. ஆனால் நாட்டின் பல நகரங்களில் வீட்டு தட்டுப்பாடு அதிகரித்து வருவதால் இந்த தொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கு வீடு வாடகைக்கு கிடைப்பது மிகவும் கடினமாகியுள்ளதாக பிளிக் செய்தி வெளியிட்டது. சூரிச் நகரில் பாலியல் தொழிலாளர்களுக்கு உதவி செய்யும் ஹெயில்ஸ் ஆர்மே ரஹாப் அமைப்பின் பொறுப்பாளர் கார்னேலியா சூரா ரிட்டர் கூறுகையில், இவ்வகை அபார்ட்மெண்ட்கள் அவர்களுக்கு அமைதியான மற்றும் அடையாளம் தெரியாத சூழலை வழங்குகின்றன. மேலும் அதிக வாடகை வசூலிக்கும் அறைகள் அல்லது வருமானத்தில் பங்கு எடுக்கும் வணிக நிலையங்களுக்கு மாற்றாகவும் இது உதவுகிறது. ஆனால் வீட்டு பற்றாக்குறை மூலம் தற்போது பாலியல் தொழிலாளர்களுக்கு வீடு வழங்க பலரும் தயங்குகின்றனர். இதனால் அவர்களுக்கு குடியிருப்பு பெறுவது மிகவும் கடினமான ஒன்றாகும். இதே நேரத்தில் இவ்வகை அபார்ட்மெண்ட்களை நடத்தும் நிறுவனங்களும் இந்த பயன்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. விஷன் அபார்ட்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாகம் இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கைகளை
நடவடிக்கைகள் எடுக்கிறது. இந்த நிலைமை சுவிட்சர்லாந்தில் வீட்டு வசதி பற்றாக்குறை சமூகத்தின் பல்வேறு தரப்பினரையும் எவ்வாறு பாதிக்கிறது என்பதை காட்டுகிறது. சுவிட்சர்லாந்தின் சூரிச் கண்டோனில் எரிபொருள் நிலைய கடையில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 18 வயதான இளைஞர் ஒருவர் போலீசாரால் கைதானார். கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி மாலை ரூம்பிளாங் ரயில் நிலையத்தில் ரோந்து பணியில் இருந்த சூரிச் கண்டோனல் காவல்துறையினருக்கு தேடப்பட்ட நபரின் புகைப்படத்தோடு ஒத்த முக அமைப்புடைய ஒருவர் சந்தேகமாக கண்ணில் பட்டார். அவரை கட்டுப்படுத்தி விசாரித்தபடி அவர் தேடப்பட்ட கொள்ளையர் என்பதில் சந்தேகம் உறுதியானது. இந்த இளைஞர் ஏப்ரல் 10ஆம் தேதி ரூம்பிளாங் பகுதியில் உள்ள ஒரு எரிபொருள் நிலைய கடையில் பணிபுரிந்த பெண் ஊழியரை ஆபத்தான பொருளால் மிரட்டி கடை உபகரணங்களை சேதப்படுத்தி பல நூறு சுவிஸ் பிராங்குகளை கொள்ளையடித்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டார். சம்பவத்தின் பின் அவர் அடையாளம் தெரியாமல் தப்பிச் சென்றார். இந்த சம்பவத்தின் பின்னர் சூரிச் கண்டோனல் காவல்துறையினர் விசாரணை ஆரம்பித்து குற்றவாளியை தேடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். சூரிச்சின் நுண்ணறிவு ஆய்வு நிறுவனம் சம்பவ இடத்திலிருந்து பல ஆதாரங்களை சேகரித்தது. தற்போது கைது செய்யப்பட்டுள்ள இந்த இளைஞர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்கென வழக்கறிஞர் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சுவிட்சர்லாந்தின் ஆர்கவ் கண்டோனில் அறிவாற்றல் குறைபாடு கொண்ட ஒருவரிடம் அதிக பணம் வசூலித்த சம்பவத்தில் ஒரு பெண் தண்டனைக்குள்ளானார். கடந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் காலத்துக்கு முன் நடந்த இந்த சம்பவத்தில் அந்த நபர் வாட்ஸ்அப் மூலம் 200 பிராங்குக்கு ஒரு மசாஜ் சேவையை முன்பதிவு செய்தார். டிசம்பர் 23 அன்று அவர் அந்த இடத்துக்கு சென்று முன்பே பணம் செலுத்தினார். ஆனால் வழங்கப்பட்ட சேவையால் அவர் திருப்தி அடையவில்லை. இதற்கு பின்னர் மேலும் நல்ல சேவை வழங்குவதாக கூறி அந்த பெண் கூடுதல் 570 பிராங்க் கேட்டார். பின்னரும் எதிர்பார்த்தது கிடைக்காத நிலையில் மேலும் 2 முறை தலா 500 பிராங்க் கேட்டுள்ளார். இதனால் சுமார் 2 மணி நேரத்தில் அந்த நபர் மொத்தம் 1770 பிராங்க் செலுத்தினார். இறுதியில் அவரை வெளியே அனுப்பிய நிலையில் அவர் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்து போலீசில் புகார் அளித்தார். விசாரணையில் இந்த தொகைகள் சாதாரண விலையை விட மிகவும் அதிகம் என்பதை அந்த பெண் அறிந்திருந்தார் என்றும் அந்த நபர் தனது நிலை காரணமாக சரியாக முடிவெடுக்க முடியாது என்பதையும் அவர் பயன்படுத்திக் கொண்டார் என்றும் கண்டறியப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த பெண்ணுக்கு 5100 பிராங்க் நிபந்தனை அபராதம், 850 பிராங்க் கூடுதல் அபராதம் மற்றும் 800 பிராங்க் வழக்கு செலவு விதிக்கப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட நபருக்கு 1570 பிராங்க் திருப்பி வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. உலகில் அதிகரித்து வரும் போர் சூழ்நிலைகளின் பின்னணியில் சுவிட்சர்லாந்து தன்னை காத்துக்கொள்ள முழுமையாக தயாராக இல்லை என்று சுவிஸ் ராணுவ தளபதி பெனடிக்ட் ரூஸ் எச்சரித்தார். ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் யுக்ரைன் போர் உள்ளிட்ட பல சர்வதேச மோதல்கள் உலகளவில் பாதுகாப்பு நிலையை மேலும் பாதித்து வருவதாக தெரிவித்தார். இந்த நிலையில் சுவிட்சர்லாந்து தனது பாதுகாப்பு திறன்களை அவசரமாக வலுப்படுத்த வேண்டிய தேவை இருப்பதாக கூறினார். குறிப்பாக நாட்டின் முக்கிய உட்கட்டமைப்புகளை பாதுகாப்பது மிக முக்கியமான சவாலாக மாறியுள்ளது. நீண்ட தூரம் தாக்கும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் பாதுகாப்பு அமைப்புகளை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அதேபோல் சைபர் தாக்குதல்களுக்கு எதிரான பாதுகாப்பையும் அதிகரிக்க வேண்டியுள்ளது என்றார். மேலும் ராணுவ உபகரணங்களை பெறுவதில் தாமதங்கள் ஏற்பட்டு வருவதையும் அவற்றின் செலவுகள் அதிகரித்து வருவதையும் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக வான்வழி பாதுகாப்பு திறனில் கணிசமான குறைபாடுகள் இருப்பதையும் ஒப்புக்கொண்டார். இந்த எச்சரிக்கை ஐரோப்பா முழுவதும் பாதுகாப்பு மற்றும் ராணுவ தயார் நிலை குறித்து இடம்பெற்று வரும் விரிவான விவாதங்களோடு இணைந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான சுவிஸ் தமிழ் 24.com அணுகுங்கள். வணக்கம்.